பாருங்கோ, எங்கெண்ட பூசணி கொடியை பாருங்கோ, பூசணிக்காயை பாருங்கோ. துபாய் பூசணிக்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கோ. எல்லாம் காயாதான் கிடக்குது, நிறைய காயா கிடக்குது. நாங்கள் இங்கே பாருங்க, பூசணிக்காயெல்லாம் பாருங்கோ. பூசணிக்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க. நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது. நாங்கள் கனடாவிலையும் தோட்டம் வச்சு சாப்பிடுவோம். இது தர்பூசணி, இது வாட்டர்மெலன். பாருங்க, இவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. இஞ்சால பாருங்க, தக்காளியை பாருங்க, தக்காளி காயை பாருங்க. இது ஊர் தக்காளி தான் பாருங்க. நல்லா வச்சு பழங்களை பாருங்க, காயை பாருங்க, நிறைய காய் இருக்கும். இதை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க. பிஞ்சு மிளகாயை பாருங்க, நீளத்தை பாருங்க. பிஞ்சு மிளகாய் நீளத்தை பாருங்க, இவ்வளோ நீளமான பிஞ்சு மிளகான்னு பாருங்க. இது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து நீங்களும் செய்யணும். செய்து நல்லா இருக்கணும். சாப்பிட்டு இங்கே பாருங்க, இது பெரிய மிளகா. இதுவும் பெரிய மிளகாயோட சின்ன மிளகாயும் வச்சிருக்குது. இது பெரிய மிளகாய் நீளத்தை பாருங்க. இது பாருங்க, நீளத்தை பாருங்க. இங்கே பாருங்க, இது பச்சை மிளகா பாருங்க. இதுவும் ஒரு பெரிய மிளகா தான். இதுவும் கறிக்கெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டா நல்ல விட்டமின் சி எல்லாம் இருக்குது. நல்லா மீது சாப்பிடணும். இதை பாருங்க, தக்காளி. இது மற்ற தக்காளி, சின்ன குருணி தக்காளி. இது நல்ல இது எல்லாம் சலாட்டுக்கெல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். சரியே. இதை பாருங்க, கரை மிளகாயை பாருங்க. கரை மிளகா சின்ன மிளகாயும் வச்சிருக்கு, கரை மிளகாயும் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஆஞ்சி சமைச்சும் இன்னும் கிடக்குது, நிறைய இருக்குது. இதை பாருங்க, இது பெரிய மிளகா. இந்த மிளகாயும் இதுவும் நல்லா இருக்கும் பாருங்க. இது அந்த கருத்த மிளகா, நல்ல மிளகா. கறிக்கெல்லாம் மீன் கறிக்கெல்லாம் போட்டு சமைச்சா நல்லா இருக்கும். கத்தரிக்காய், கத்தரியும் பிஞ்சு பிடிச்சிருக்கு. பிஞ்சு பாருங்க, கத்தரி 4 கத்தரி நிற்கிது. 4 கத்தரி. உருளைக்கிழங்கு பாருங்க, உருளைக்கிழங்கு மேலாலே வந்திருக்கு பாருங்க. உருளைக்கிழங்கு மேலேயே உருளைக்கிழங்கு வந்துட்டு. உருளைக்கிழங்கு உள்ளுக்கு உருளைக்கிழங்கு இருக்கும், நிறைய இருக்கும் உருளைக்கிழங்கு. இது மற்ற தக்காளி. இங்கே பாருங்க, இந்த தக்காளியும் நல்லா இது கனகாலத்துக்கு வச்சிருக்கலாம். இந்த தக்காளியை நல்ல தக்காளி. இதெல்லாம் பராமரிப்பு. இது பெரிய பெரிய தக்காளி. காயை பாருங்க, இவ்வளோ பெரிய பெரிய காயின்னு பாருங்க. இது பெரிய தக்காளி எப்படி இருக்குது. பசலியை பாருங்க, பசலியும் இங்கே பாருங்க. பசலி எல்லாம் பருப்பும் போட்டு பசலியும் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா கனடாவில் இவ்வளவு சத்து. இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களே. மற்றது மிளகாக்கண்டு. இது பீட்ரூட் கீரை. பீட்ரூட் கீரையை பாருங்க. இதெல்லாம் இப்படி இலையெல்லாம் இப்படி நல்லா மதாளிச்சு நிற்கும். இங்கே பாருங்க, இப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் கட்டாயம் சாப்பிடணும், வறுத்து சாப்பிடணும். இந்த சலரோ முள்ளாக்களெல்லாம் இதெல்லாம் வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்ல வருத்தமெல்லாம் மாறும் பாருங்க. மல்லி இலையை பாருங்க. கோவா அறுவடை செய்தாச்சுது, வெட்டி ஆச்சுது. கோவா எல்லாம் வெட்டி எடுத்தாச்சுது. எல்லாம் சமைச்சு சாப்பிட்டாச்சுது. நீங்களும் இப்படி செய்து ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக இருங்க. அதைத்தான் சொல்கிறேன், கேளுங்க. கேட்டியகளி அப்படித்தான் நானும் சொல்லுவேன். சரியே, சாப்பிடுங்க, நல்லா இருங்கோ, ஆரோக்கியமாக இருங்கோ. வருத்தம் துன்பம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்கோ. இதெல்லாம் ஒர்கானிக் வளர்ப்பு. இதெல்லாம் பசலை மருந்து இல்லாமல் வளர்ந்து வர காய்கறிகள். இதுகளெல்லாம் தாயும் சாப்பிடுவோம். பாத்தியலே